இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் புயலின் தாக்கத்தால் கனமழை பெய்து வரும் நிலையில் தற்போது பொன்னேரி நகராட்சியில் பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தும் சாலையான புதிய பேருந்து சாலையில் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து அதில் மக்கள் நடந்து செல்லும் அவலத்தினால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் கடந்த நவம்பர் 27ஆம் தேதி பொன்னேரி நகராட்சிக்குட்பட்ட 11வது வார்டில் பல வருடங்களாக கழிவு நீருடன் வசிக்கும் பொதுமக்கள் பலமுறை மனு கொடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் தற்போது பொன்னேரி திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கனரக வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. மேலும் தகவல் அறிந்து விரைந்து வந்த பொன்னேரி காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் கழிவுநீர் போக வழி இல்லாததால் கடைக்குள் புகுந்து பொருட்கள் சேதாரம் அடைந்துள்ளதாக உரிமையாளர் அவதியடைந்துள்ளார். பொன்னேரி நகராட்சி மூலம் ஜேசிபி இயந்திரம் வரவழைத்து நகராட்சி ஊழியர்களுடன் தேங்கியுள்ள கழிவுநீரை தற்காலிகமாக அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு அதிகாரியின் மெத்தன போக்குதான் காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூரிலிருந்து ரிப்போர்ட்டர் ஏகாம்பரம்.